குட் மார்னிங். என்ன நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பாட்டி மறந்த விஷயம் என்னாச்சு? பாட்டி அதான் வயசாயிடுச்சு. நாம மருந்து கொடுத்தா மாத்திரம் பிழைக்க போறாங்களா என்ன? எனக்கு ஹோப்ஸ் இல்லை. ஆமா, உங்க நீகிதி? அதேதான். நான் போய் பார்த்தா மாத்திரம் அவ பிழைக்க போறாளா என்ன? நானும் ஹோப்ஸ் விட்டுட்டேன். நான் ஒண்ணும் தூங்கல. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூடா காபி சாப்பிட்டீங்களா இல்ல கூலா வாட்டர்? ஒண்ணும் வேண்டாங்க. பாய், கூலா வாட்டர். உட்காருங்க. இப்போ நான் ஒண்ணும் எஜமானனும் இல்லை, நீங்க என் உத்தியோகத்தரும் இல்லை. பாருங்க, நம்ம நண்பர் அனுப்பிச்ச உங்களை நான் மதிக்கலைன்னா நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இங்க ஏதாவது வேலை இருந்தா நானா பார்க்க போறேன். யாருக்காவது கொடுத்து தானே ஆகணும். சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. பாருங்க, இந்த காலத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. அதுக்காகத்தான் ஒரு சிலருக்காவது உத்தியோகம் கொடுக்கவே என் வியாபாரத்தை விஸ்தரிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படிங்க யோஜனை? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு 6 மாதமாவது ஆகும் பாருங்க. எதுக்கும் அடுத்த வருஷமே என்ன வந்து பாருங்க. அவசியம் வர்றீங்களா? வர்றேன், ஆயத்தோட இருந்தா. பாய். குட் மார்னிங். உட்காருங்க. சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? நோ தேங்க்ஸ். பாய், கூலா வாட்டர். பாருங்க, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்குது. இந்த நிலைமையில நம்ம சர்க்கார் புதிய காலேஜுகளையும் யூனிவர்சிட்டிகளையும் ஏற்படுத்தி வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்வது தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா. அதுதான் தப்பு. சட்ட குட்டையான சரீரத்தை வெட்டிக்கிறோம். வேலை கிடைக்கிறேன்னு படிப்பை நிறுத்தக்கூடாது. ஆண் பெண் எல்லோரும் அவசியம் படிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடணும். அதுக்கு நான் அற்புதமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் வாட்டர் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பாருங்க, பணம் படைத்த ஆணோ பெண்ணோ வேலைக்கு போட்டி போடக்கூடாது. இதனால கால்வாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ உத்தியோகம் செய்பவர்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த வகையில அறவாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் பாக்கி உள்ளவங்க பரம ஏழைங்க, அதாவது பணம் இல்லாதவங்க. அவங்களும் உத்தியோகத்துக்கு போட்டி போடாம காசு உள்ள இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா முக்காவாசி பிரச்சனை தீர்ந்தாப்புலதான். மிச்சம் உள்ளவங்களுக்கு கச்சிதமா வேலை கிடைக்கும். எப்படிங்க நம்ம பிளான்? ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நம்ம பிளானை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவே ஒரு பணக்காரனையும் பதவியில உள்ளவரையும் பார்த்து கண்ணியமா கல்யாணம் செய்துக்கங்க. சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். அப்போ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? இல்ல. அப்ப என்ன? இடியட். ஓ மை காட். குட் மார்னிங். மார்னிங். மேரி, மேரி. வீட்டுல இல்லப்பா, டியூஷனுக்கு போயிருக்கா. வந்துருவா, உட்கார். டேவிட் கொஞ்சம் காசு கொடுங்க. தேங்க்ஸ். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப ஷையா இருக்கு, அதாவது ரொம்ப வெட்கமா இருக்கு. ஆமா தம்பி, எங்களுக்கும் வெக்கமா தான் இருக்கு. 6 மாசம் ஆச்சு உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியும். ஐயோ, அது நீங்க என்ன இப்படி தம்பி, கடன் பட்ட எங்களுக்கு தெரியாது. இத்தனை நாளை பொறுத்தது என்னமோ பொறுத்து, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. மேரியும் வேலைக்காக அலையிறான். கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிறோம். நோ 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 நோ, நான் பணத்துக்காக வரலீங்க. நான் வந்த விஷயம் வேற. மேரி, மேரின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். தெரியுமா? அவளுக்காகத்தான் என்ன கல்யாணம் செய்துக்க வந்தவங்க எல்லாம் கண்ணெடுத்து கூட பார்க்கல. ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட். என்னங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ். நாங்க என்ன சொல்றது? நீ மேரிய கேட்டியோ? கேட்டேன். என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? முடியும்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல. என்னங்க,
நீங்க உங்களுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா மேரியும் சரின்னு இதை சொல்லுத பாரு டேவிட். ப்ளீஸ். மேரி கல்யாண விஷயத்துல நாங்க தலையிட விரும்பல. அவ இஷ்டப்பட்டவனு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க முயற்சி செய்து பாரு. முடிஞ்சா எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. Of course, of course. Thanks. Good morning, Mary. Please. Mary. 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 Inside. பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்த்தேன்ப்பா. என்ன இருந்தாலும் நீ அவ்வளவு அவசரப்படக்கூடாது. வாட்? அவசரமா? நானும் அப்படி இப்படின்னு 6 மாசம் பொறுத்திருந்தேன். 6 months. இனி அரச்சனம் கூட பொறுக்க முடியாது. மரியாதையா உங்க பொண்ணை சம்மதிக்க வைக்கிறீங்களா இல்லையா பணத்தை எண்ணி கீழே வைக்கிறீங்களா? ரெண்டுல ஒண்ணு. That's all. அவ்வளவுதான். பொண்ணை சம்மதிக்க வைக்கிறது எங்களால முடியாது. இன்னும் உன் பண விஷயம் தானே. முன்னமே சொன்னே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன்னு. நோ நோ நோ. அதெல்லாம் முடியவே முடியாது. இப்பவே கோர்ட்ல கேஸ போட்டு டெப்டி வாரண்டோட வந்து இந்த சாமான்களை நான் ஏலத்துல வைப்பேன். That's all. எதுக்குப்பா இந்த தகராறு? இதை வித்தாவது கொடுத்துருவோம். மேரி, எக்ஸ்கியூஸ் மீ மேரி. அதாவது என்ன மன்னிச்சுக்கோ. என் நாக்குல இருக்கிற சாத்தானால நான் வாய் தவறி பேசிட்டேன். I am a fool. I am a fool. மேரி, எனக்கு பணமே வேண்டியதில்லை. வேணும்னா என்ன தரம்? எவ்வளவு வேணும்? உன் பணமும் வேண்டாம், நீங்க வேண்டாம். உன் பாக்கி தானே விட்டுறோம். All right. ரொம்ப ஹாட்டா இருக்கு. மூச்செல்லாம் ஒரே சூடா இருக்கு. நான் போயிட்டு அப்புறம் வரேன். டாடா. குட் பை. எத்தனை நாளைக்கப்பா இவன் சார்? இதை வித்தாவது கடனை தீர்த்துடுவோம். தீர வரையில் தீரட்டும். வேண்டாம்மா, இதை விற்க வேண்டாம். ஆமா ஆமா. இது கிடைச்ச வேலையின் நேரமும் தான் நம்ம வீடும் ராசியா விளங்கு. கர்த்தரும் உன்னை எங்களுக்கு அளித்தார். என்னமோப்பா, நீங்க சொல்றதும் புரியல, செய்யறதும் புரியல. கிறிஸ்தவங்க நகையில இந்துக்களின் கடவுள் உருவம் எதுக்கப்பா? என்ன கடவுளோ என்ன மதமோ? அப்படியெல்லாம் இதர மதங்களை அலட்சியமா பேசாதேம்மா. ஒரு காலத்தில் நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஆனா கர்த்தர் உன்னை எங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்மையான மதம் எது என்பதை உணர்ந்தோம். உலகத்தில் உள்ள நதிகள் யாவும் ஒரே சமுத்திரத்தை எப்படி அடைகின்றனவோ அப்படியே உலகத்தில் உள்ள மதங்கள் யாவும் வழிபடுவோரை ஒரே ஆண்டவனிடம் சேர்க்கின்றன. சாமி 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 தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். தர்மம் செய்தால் புண்ணியம் உண்டு, கர்மம் தொலையுமே. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். கோடி வித்தைகளும் வயத்துக்காகவே குழுதே உடல் பிச்சை கேட்கவே. சாமி கோடி வித்தைகளும் வயத்துக்காகவே குழுதே உடல் பிச்சை கேட்கவே. பார்வை இல்லாம பார்க்க பிடிக்கல. சாமி பார்வை இல்லாம பார்க்க பிடிக்கல. பாடுபடவும் இனி வழியும் தெரியல. தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். ஐஸ்கிரீம் தின்றால் பசி அடங்காது, காய்ச்சிருந்தாலே வயிறு நிறையாது. ஐயா அம்மா அப்பனே, செய்யும் தாதமே சிறியதென்றாலும் தீராத வினையும் தீருமை. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். ஐயா கொடுக்கவும் அடியே வாங்கவும் எல்லாம் பூர்வீக வந்தமே. சாமி பிச்சை ஓட்டையே நீ மறந்தாலும் பிரம்மாவும் ஏற்றிலே வரவு வச்சிட்டான். சாமி கிழக்கு பிரம்மாவும் ஏற்றிலே வரவு வச்சிட்டான். தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். தர்மம் செய்தால் புண்ணியம் உண்டு, கர்மம் தொலையுமே. சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி தர்மம் தலைகாக்கும். சாமி ஐயா அப்பனே